ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பண்ண வீட்டில் தேனியில் வந்து அவர் கட்சி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் பேசுனதை நம்ம சொல்லிருவோம். என்டிஏ கூட்டணியில் இணைய நான் தயார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்களும் சரி, உங்கள் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, நம்ம ஏடிஎம்கே வந்து ஒன்றிணைக்கிற வேலையை பார்க்கலாமே. அதை பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அறிவிப்பு இல்லாமல் நான் வர தயார் அப்படின்னு சொல்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கும்போது இவர் தான் வந்து என்டிஏ விட்டு வெளியே போனார். யாருமே அவர் அனுப்பல. என்டிஏ விட்டு வெளியே போனது என்னமோ இவர் தான். இன்னைக்கு இவருக்கே என்ன பதில் சொல்ல வராருன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. குழப்பம் தான். நான் பல தடவை பேசிட்டேன். சொன்னா அண்ணாமலை ஆட்கள் கோச்சிக்கிறாங்க. வெளியில வந்துட்டாரு, அண்ணன் பார்த்துக்கலான்னு போயிட்டாப்புல அவரு. இவங்களாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. டக்குன்னு இறங்கி வரதும் கௌரவ குறைச்சல். இறங்கி வராமே இருக்க முடியல. வேறு ஏதாவது அணி அமையம்னு பார்த்தா அதுவும் பெருசாக இல்லை. இப்போ காங்கிரஸ் தாவேக்கெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அவங்க தைரியமாக போய் அந்த சைடு நின்றுப்பாங்க. ஆமாம், டிடிவியே கூட போயிட்டு இருப்பார். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே பாஜக ஸ்ட்ராங் பண்ண அந்த கூட்டணின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதனால் இவர் வந்து ஒரு செக்கை வச்சிட்டார்ல டிடிவி. ஆமாம், அது ஒரு 3 முறை முதல்வர். நீங்கள் போய் திமுக சேர முடியுமா? அப்போ இது எல்லாமே அவருக்கு இது 3 எம்எல்ஏ சீட்டு தரேன்ட்டாங்க. இவர் பையன் ஜெயபிரதீப்பும், பாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பியும், ஐயப்பனும் 3 பேருக்கு 3 தொகுதி. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் நிற்கல. அவர் நிற்கல. அவர் உடம்பு சரியில்லைங்க. நீங்கள் என்ன கேட்டால் இவரே நிற்க மாட்டார். அவர் பையனை தான் நிற்க வைப்பார். வைத்தியலிங்கம் அவர் அதை சொல்கிறாங்க எல்லாரும். இந்த தடவை உடம்பு சரியில்லாத பல டிக்கெட்டுகள் துரைமுருகனை தவிர எல்லாம் இது பண்ணுவாங்க. அவர் மட்டும் தம்பி நீங்கள் பாதி நாள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறீங்கன்னா வேணாண்ணா விட்டுருங்கண்ணான்ற மாதிரி தான் போகும். அதனால் இந்த தேர்தலில் பலரும் ஓய்வு பெறுவார்கள். ஓபிஎஸ் உடைய அணி வந்து தாமரை சின்னத்தில் வாங்கி அவர் கொடுக்குற மாதிரி தாமரை சின்னம் இல்லைன்னா வேணாங்க, அதெல்லாம் வேணாம், நான் அண்ணன் டிடிவி அவர்களுடைய. ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சிட்டு வாங்குவாங்க.